Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ பேஸ் அந்த பேண்டிட்டோட லீடரை அட்டாக் பண்ணி இந்த போர்ல ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல இவனோட கையில அடிபட்டுறது. இத கேட்ட இவனோட அம்மாவும் சிஸ்டரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஐயோ நம்மளோட பேஸ்க்கு என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட பேஸ் அங்க வராங்க. அவனோட கையில கட்டு போட்டுட்டு இங்க பாருங்க எனக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மத்த வில்லேஜஸ்ல இங்க வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவங்களோட வில்லேஜஸ்க்கு போயிட்டு அவங்க ஆல்ரெடி பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே அன்டூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிணத்துல இருந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு எல்லாருமே இப்போ ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. அண்ட் இவங்க கைப்பற்றின பேண்டிட்ஸையுமே ஒரு கவு ஷெட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இவங்க எல்லாரையுமே அடைச்சு வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பேண்டிட்ஸ் இப்போ கவுண்ட் ஆஃப் ரீட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்து இவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அவங்க கிட்ட நிதி கேட்கறதா இவங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா இதுல பிரேவா சண்டை போட்ட எல்லாருக்குமே பரிசு கொடுக்கறாருங்க. எஸ்பெஷலி மார்க் அண்ட் லுமிக்கு ஸ்வாட்ஸ் கொடுத்து இவங்கள கௌரவிக்கிறாங்க. இத வாங்கிக்கிட்ட அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ், நாமளும் ஒரு நல்ல பேர்லாம் இந்த வில்லேஜ்ல வாங்குறோம் அப்படின்னு சொல்லி உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா மார்க்கோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க அவனோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ இவன் வேற எல்லார்கிட்டயும் போய் வம்பு எடுத்துட்டு இருப்பானே, இவன் எப்படி உயிரோட இருக்க போறான்னு நான் நினைச்சேன், இப்போ இவன் பெரிய ஸ்வாட் எல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இங்க இவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா லுமியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா இவரோட தாத்தா இவளை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. வாவ், என்ன பெருமைப்படுத்துற மாதிரி நீ நிறைய விஷயம் பண்றியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு ஒரு சில வில்லேஜர்ஸும் வராங்க. ஓகே நம்ம ட்ரிங்கிங் பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க குட்டி பசங்களா, உங்க எல்லாருக்கும் மில்க் மட்டும்தான், நாங்க பார்ட்டி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட மனசெல்லாம் அந்த ஆப்பிள் மேலதாங்க இருக்கு. வாவ், அதை வச்சு நான் என்னென்னலாம் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல மார்க் அண்ட் லுமி வெளியில போறாங்க. லுமிக்கு அவளோட ஸ்வாட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ என்னதான் கேர்ளா இருந்தாலுமே இவளுக்கு பாயிஷான ஒரு கேரக்டர் தாங்க. போர் செய்யணும், சண்டை போடணும் அப்படின்றதுதான் இவளோட கோலாவே இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது நம்மளோட மார்க் என்ன சொல்றான், இங்க வா அந்த பேண்டிட்ஸ் போய் நம்ம பாத்துட்டு வரலாம், ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பேஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது இந்த பேண்டிட்ஸ் எல்லாம் எப்படி இவங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்றத பார்த்தா தானே நம்மளால ஃபியூச்சர்ல இவனுக்கு ஹெல்ப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க உள்ள போய் இவங்களை பாக்கணும்னு சொல்லும் போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இங்க பாருங்க குட்டி பசங்களா நீங்க உள்ள போக கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே வருத்தம் ஆயிடுதுங்க. இப்படி இவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் மார்க் என்ன பண்றான், ஒரு புதர்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கல்ல தூக்கி எறியறாங்க. என்னடா அங்க சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் அந்த இடத்தை விட்டு தள்ளி போக இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போறாங்க. போன உடனே மார்க் கிட்ட அந்த பேண்டிட்ஸோட லீடர் பேசுறான், இங்க பாரு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கியே, நீ வச்சிருக்க வாள் யாருது தெரியுமா, என்னோடதுதான், என்னோட வாளே நீ வச்சிருக்கனா கண்டிப்பா நீ பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்க முடியும், சரிவா உனக்கு நான் அந்த ஸ்வாட வச்சு எப்படி ஃபைட் பண்றதுன்னு சொல்லி தரேன் இவன் சொல்லும் போது மார்க்கோட மனசு மாறுதுங்க. சரி ஓகே உன்னை நான் அவுத்துலாம் விட மாட்டேன், ஆனா எனக்கு இந்த ஸ்வாட மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுன்னு சொல்லி இவன் கிட்ட போறான். அங்க இருந்து லுமி டேய் போவாத, அவன் கண்டிப்பா நம்மள பேசி மயக்க பாக்குறான்னு சொல்லி இவன் என்னதான் தடுத்தாலோ அவன் கிட்ட போயிட்டு இவன் ஸ்வாட யூஸ் பண்றாங்க. அண்ட் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த கயித்துல இருந்து அவன் விடுபட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போறது மட்டும் இல்லாம லுமியும் அவனை தடுக்க போகும்போது அவளோட வயிற்றுலயே இவன் குத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இவன் கூட இருந்த மத்த பேண்டிட்ஸ் எல்லாம் எங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கும் போது இங்க பாருங்க உங்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையோ, இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்க அடிபட்டே சாகுங்க அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. உடனே வெளியில போன சோல்ஜர்ஸ் உள்ள வந்து பார்த்தா லுமிக்கு அடிபட்டு இருக்கு. உடனே நம்மளோட ஹீரோக்கும் இந்த நியூஸ் போகுது. உடனே அவனும் இங்க வந்து இவளுக்கு கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை, சோ நர்ஸ் கிட்ட இவளை அனுப்புங்க. அண்ட் அந்த பேண்டிட் எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டிரெக்ஷனை கேக்குறான். அங்க இருக்கிறவங்க அவன் இந்த திசையா தான் போனா அப்படின்னு சொல்லும் போது உடனே இவன் தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு பேஸ் தனியா அந்த லீடரை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போகும்போதுதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஏன்னா இவனோட மேஜிக் ரெப்ளிகேட் அப்படின்றது அந்த வில்லனுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள போகும்போது எப்படி நான் எதை வச்சு ரெப்ளிகேட் பண்ணுவேன், மேபி அவன் கிட்ட ஸ்டார்டிங்ல நான் அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் என்னோட காயத்தை அவன் மேல இன்ஜெக்ட் பண்ணி நான் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இந்த மாதிரி
ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவரு உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் ஃபியூல் என்ன சொல்றேன், இங்க பாருங்க இப்போதைக்கு மக்களுக்கு நீங்க தான் தேவை, நான் உங்க பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் உடனே அவங்க போன திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாங்க, இந்த பேண்டிட்டோட லீடர் அந்த இடத்தை விட்டு போனான்னு சொன்னல, அவன் கூட மார்க்கையுமே வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனை யூஸ் பண்ணி தான் அவன் இந்த இடத்தை விட்டே தப்பிச்சு போயிருப்பான். சோ நம்மளோட ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காகவோ இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்காகவோ அவன் குதிரையில போய்கிட்டே இருக்காங்க. இவன் உடனே மார்க் ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லி அவனை அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்மளோட ஹீரோ அங்க இறங்கி உனக்கு தைரியம் தான் என்கிட்ட ஃபைட் பண்ணடான்னு சொல்லி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பா கிட்ட கத்துக்கிட்ட எல்லா விதையும் இங்க யூஸ் பண்றான். ஆனா அந்த பேண்டிட் இவனோட பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவனோட ஸ்வாட் பாதியா உடைஞ்சு போயிடுதுங்க. இதே சமயத்துல அசிஸ்டன்டான ஃபியூல் என்ன பண்றானா அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அங்க போகும்போது உடைஞ்சு போன வாளை மட்டும் பாக்குறான். ஓ இது கண்டிப்பா நம்ம லார்ட் பேஸோடதுதான். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லா தேடுறான். ஆனா அங்க யாருமே காணுங்க. பேண்டிட்டையும் காணும், நம்ம ஹீரோவையும் காணும். அச்சோ நான் நம்மளோட லீடருக்கு என்னதான் பதில் சொல்ல போறனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இவன் வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பேஸ் உள்ளதாங்க தன்னோட அம்மாவோட மடியில உட்காந்துகிட்டு இருக்கான். ஏய் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவன் தன்னோட அப்பா கிட்டயும் சரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இல்ல நான் என்னோட மேஜிக் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்பா டெலிபோர்டேஷன் பண்ற மேஜிக்க காப்பி பண்ணிட்டேன். சோ அது மூலியமா தான் இப்போ அவன் என்ன தோக்கடிச்சிட போறான் அப்படின்ற அந்த காரணத்தினால மார்க்கையும் என்னையும் நான் டெலிபோர்ட் பண்ணி நம்மளோட வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே இவனோட அப்பா செமையா கோவப்படுறாரு. இங்க பாரு டெலிபோர்டேஷன் மேஜிக் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. சப்போஸ் நீ டெலிபோர்ட் ஆகி மண்ணுக்கடியிலோ இல்ல பாறைக்கடியிலோ போயிட்டா உன் உயிருக்கு ஆபத்து தெரியுமா, நீ எங்க இருக்குன்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியாது, இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி இவரு திட்டி விட்டுறாரு. சோ இந்த திட்டு எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான், நம்ம லுமிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கு கூட்டிக்கிட்டு அவன் லுமியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவ அடிபட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. பட் பேசலாம் முடியுது. சரி ஓகே மார்க் நீ லுமி கிட்ட பேசு, நான் உங்களுக்காக போயிட்டு ஸ்வீட் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆப்பிள்ஸ் வச்சு ஆப்பிள் பை செய்யறாங்க. வாவ் இது செய்யற அந்த அனிமேஷன் வாவ் சூப்பரா இருக்கும். பார்க்கும்போது நமக்கே அதை சாப்பிட தோன்ற மாதிரியான ஆப்பிள் பை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல மார்க் என்ன பண்ற, ஏ லுமி என்னாலதான் உன் உடம்புக்கு இப்படி ஆச்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி இவன் பேசுறாங்க. உனக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப செல்பிஷா நடந்துகிட்டேன்னு சொல்லி இவன் பேச இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ மேக் பண்ற ஆப்பிள் பையோட ஸ்வீட்னஸ் இவங்களுக்கு ஸ்மெல்லா வருதுங்க. வாவ் இது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஆப்பிள் பைய அங்க கொண்டு வராங்க. அண்ட் அந்த ஊர்ல இத போங்க பையன்னு சொல்லலாம். அங்க போயிட்டு பார்த்தா வாவ் இத பார்க்கவும் அழகா இருக்கு, சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அட்டகாசமான சுவையோட இவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் பிக்கிள்டு ஆப்பிள்ஸையும் எடுத்து கொடுக்கறான். இத சாப்பிட்ட உடனே வாவ் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி இவங்க பாராட்டிட்டு இருக்கும் போதுதான் லுமியோட அப்பா அங்க வராரு. ஏ மார்க் நீ எப்படி இவளை இங்க வந்து பாக்க வரலாம், முன்னாலதானே அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. சோ இப்போ உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். இவரு கூட ஏதோ டெரரா கொடுக்க போறாருன்னு பார்த்தா ஃபியூச்சர்ல என் பொண்ணு நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா இவ கேர்ளா இருந்தாலுமே இவளுக்கு போர் செய்யறது அப்படின்னு சொல்லி பாயிஷா இருக்கா. சோ இந்த ஜாடி கேட்ட முடி நீதான் அப்படின்னு இவரு சொல்ல அவன் உடனே என்னது இவள நான் கல்யாணம் பண்ணணுமான்னு சொல்லி இவனுக்கு வெக்கம் வருது. உடனே லுமியும் என்ன பண்றான், ஏய் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, உனக்குதான் என்ன பத்தி எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவனும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அங்க ஒரு ஃபன்னாவே போய்கிட்டு இருக்குங்க. நம்மளோட ஹீரோக்கும் வாவ் இந்த மாதிரி ஸ்வீட்னஸ் தான் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொண்டு வரும். சோ என்னோட லேண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் நான் சீக்கிரமா உருவாக்கியே ஆகணும்னு சொல்லி சந்தோஷப்படுறான். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க guys. Thank you so much for watching. Bye bye.